என்னய்யா எத்தனை தடவை வர்றது? இன்னைக்காவது வருவாரா ஐயா? வரலாம், வராம போலாம் சார். தெரியாது சார். உங்க கம்பெனியில போய் பணத்தை போட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? என்னத்த பண்றது? ஹலோ ஹலோ, ராஜதுரைங்களா? ஆமாங்க, நான் ராஜதுரை தான் பேசுகிறேன். சார், நான் கண்ணன் பேசுறேன். கண்ணனா? எந்த கண்ணன்? உங்க கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற கண்ணனை தெரியலையா உங்களுக்கு? இந்த பாருங்க, எங்கள் கம்பெனியில் ஆயிரக்கணக்கான பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லார் பேரையும் நான் ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்க. ஆமாமா, இப்பெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாதுதான். ஹலோ, என்னங்க சொல்கிறீங்க? பின்ன இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்காக நீங்க நடையா நடந்தப்போ நான் ஃபோன் பண்ணா நம்பரை பார்த்த உடனே சொல்லுங்க கண்ணன் சொல்லுவீங்க. அப்பெல்லாம் என் பேர் ஞாபகத்தில் இருந்துச்சு, இப்ப டெலீட் ஆயிருச்சா? இந்த பாருங்க, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். ஏதாவது பேசணும்னா நீங்க நேரில் வாங்க, ஆஃபீஸில் பேசிக்குவோம். நீ ஆபீஸ்ல இருந்தா தானே என் பேசுறதுக்கு? நான் தான் டெய்லி வந்து போயிட்டு இருக்கனே. நீ ஆபீஸ்க்கே வர்றதில்ல, அப்புறம் எப்படியா பேசுறது? ஏங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு தான் இருக்கேன். டெய்லி நான் தான் ஏன் உன் ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கேன். இப்ப கூட உன்னை பார்க்க உன் ஆபீஸ் வந்துட்டு வெளியே நின்று பேசிட்டு இருக்கேன். ஹலோ, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் இப்போ நீங்க ஒரு டைப்பா பேசுறீங்க? நான் என்ன பொண்ணா கேட்க போறேன்? நான் போட்ட பணத்தை தானே கேட்கறேன். ஏங்க, இப்படி திடீர்னு கேட்டா எப்படிங்க தர முடியும்? ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்ல வேண்டாம்? யோ, உன் ஆபீஸுக்கு நான் நடக்க ஆரம்பிச்சே 2 மாசம் ஆகுதுயா. என்னது 2 மாசம் ஆச்சா? இத பாருங்க, இதெல்லாம் யாரும் என்கிட்ட சொல்லல. சொல்லியிருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்ப? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த 2 மாசத்துல உன் ஆபீஸுக்கு உன்னை விட நான் தான் அதிகமா வந்திருப்பேன். ஹலோ, தேவையில்லாம பேசாதீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசுங்க. வேற என்னையா தேவை எனக்கு? என் பணம் தான் எனக்கு தேவை. இத பாருங்க மிஸ்டர் கண்ணன், பிசினஸ்னா கொஞ்சம் ஏத்த இறக்க இருக்கதான் செய்யும். நீ ஏறிட்டு தான் இருக்க, நான் தான் இறங்கிட்டு இருக்கேன். நல்லா தமாஷாதான் பேசுறீங்க. ஏதாவது அசிங்கமா சொல்லிட்டு போறியா? முதல்ல போட்டுட்டு திரும்ப எடுக்க முடியாம மூச்சரிக்க பேசிட்டு இருக்க. நான் பேசுறது உனக்கு காமெடியா இருக்கா? ஹலோ மிஸ்டர், கூல் டவுன் கூல் டவுன். ஏன் இப்ப டென்ஷன் ஆவறீங்க? நான் ஆபீஸ் காலி பண்ணிட்டு போயிட்டேன். போறதுக்கு முன்னாலதான் ஏன் கேட்க முடியும்? சரிங்க, நீங்க பேசுறதெல்லாம் கரெக்ட். பட் பயப்படாதீங்க, பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இத பாருங்க, உங்க முதலீடு பத்திரமா தான் இருக்கு. கமிஷன் எல்லாம் கரெக்டா தானே வந்துட்டு இருக்கு. யோ, அதான் 4 மாசம் ஆச்சு ஐயா. எங்கய்யா கமிஷன் வருது? என்னங்க சொல்றீங்க? கமிஷன் வந்து 4 மாசம் ஆச்சா? வேணும்னா என் அக்கவுண்ட் எடுத்து பாருயா. ஓகே ஓகே, சாரி, எனக்கு இப்பதான் புரியுது. என்ன புரியுது? இல்ல, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆவறீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. புரிஞ்சிருச்சுல, கொடுத்துரு. சார், கொடுத்துதான் ஆகணும். இந்த பாருங்க, அக்கவுண்டன்ட் புதுசு, அவனுக்கு ப்ராப்பரா அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண தெரியல. அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு நாளா கமிஷன் வராம இருந்திருக்கு. நான் உடனே ஆபீஸுக்கு போய் அக்கவுண்ட்ஸை பார்த்து மொத்த கமிஷன் எவ்வளவோ அதை ஒரே செக்கா போட்டு உங்களுக்கு கொடுத்துறேன். அந்த செக்கெல்லாம் நீயே வச்சுக்கியா, என் அசலை மட்டும் கொடுத்துறியா, அது போதும். இந்த பாருங்க, நீங்க போனை கட் பண்ணுங்க. நான் ஆபீஸுக்கு போய் அக்கவுண்ட்ஸை பார்த்துட்டு நானே உங்களுக்கு லைன்ல வரேன். ஓகே, நாளைக்கு பேசிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஹேவ் a nice day. எது சார்? சார் சார், போனை வைங்க சார், நான் தான் லைன்ல வரேன்னு சொல்றேன்ல. ஹலோ ஹலோ, ஃப்ராடு பசங்க ஏமாத்துறானுங்க. அண்ணே, மாமா. அண்ணா சக்தி அக்கா இருக்காங்களா? அண்ணா, நீ யாருமா? என் பேரு அர்க்கானி. நான் அண்ணாச்சி வீட்ல இருந்து வரேன். சக்தி அக்காக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவதான். அப்படியா? சக்தி அக்கா வெளியே போயிருக்காங்கம்மா. எங்கண்ணா போயிருக்காங்க? எங்க போனான்னு தெரியல, நேத்துல இருந்து ஒரே மூட் அவுட்டா இருந்தாங்க. மூட் அவுட்டா? ஏன்? எங்க முதலாளியோட அம்மா இருக்காங்களா, நாகவல்லி அம்மா. ஆமா. அவங்க இங்க வந்து ஒரே சண்டைம்மா. ஐயோ, அப்புறம் என்ன, நீ எப்படி இங்க வந்து தாங்கலாம் அப்படி இப்படின்னு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க. ஐயோ, சக்தி அக்கா எதுவும் பேசலையாண்ணா? ஏன் எதுவும் பேசல? நீ பேசிடின்னு அவங்கள ஃபுல்லா பேச விட்டுட்டு கடைசியில லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்கல்ல. அக்கா இப்படிலாம் பேசினாங்களா? ஆச்சரியமா இருக்கே. ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா, சக்தி அக்கா அப்படி பேசினாங்க. சக்தி அக்கா அப்படி பேசுனத என்னாலே நம்ப முடியல. நீ எங்க நம்ப போற? சக்தி அக்கா போட்ட போடல எங்க முதலாளி அம்மாவே வாயடிச்சு போயிட்டாங்கன்னா பாத்துக்க. அடடடடா, இதை நான் பார்க்காம போயிட்டேனே. முதலாளி அம்மா என்னவோ சத்தம் இல்லாம கார் ஏறி போயிட்டாங்க. ஆனா சக்தி அக்கா அதுல இருந்தே மூடட்டாவே இருந்தாங்க. காலையில கோவத்தோட எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க.
எங்க போயிருப்பாங்க? நீ ஒன்னா அவங்க வர வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போ. எனக்கு லோடு இருக்க டைம் ஆச்சு, தள்ளிப்போ. எங்க போயிருப்பாங்க? அர்க்கானி, அக்கா, எப்போ வந்த? இப்பதான்க்கா வந்தேன். எப்படிக்கா இருக்கீங்க? என்ன அப்படி பாக்குற? இப்ப ஏன் அழற? இல்லக்கா, உங்களுக்கு என்ன தலையெழுத்தாக்கா? அன்னைக்கு என்னன்னா அண்ணாச்சி கிட்ட திட்டு வாங்குனீங்க, இப்ப கண்டவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி இம்சைக்கு ஆளாயிட்டு இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்க வேண்டியவங்க, அதை விட்டுட்டு போய் இங்க வந்து. ஏய், நிறுத்து நிறுத்து. என்னாச்சு உனக்கு? இங்க வந்த உடனே சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? முதல்ல அழுகிய நிறுத்து. இப்ப எனக்கு என்ன நடந்துச்சு? இத பாரு, ஒரு வகையில அண்ணாச்சி எனக்கு மாமா, அவங்க எனக்கு அத்தை. என்ன திட்டுறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆமா, அத்தை நீங்க தான் சொல்லிக்கணும். அர்க்கானி, ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க வரதுக்கு முன்னாடி ரங்கண்ண தாத்தா கிட்ட யார் யாரையும் எந்த டைப்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன். அதே மாதிரி எங்க அப்பா கூட எங்க அத்தை எவ்வளவு கோவமா இருப்பாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்தேன். இந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணும்போது எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு பழக்கம், ஒரு விஷயத்துல இறங்கிட்டேனா அதுல எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் அதை நான் முடிக்காம விட மாட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, யாருக்காக இந்த கஷ்டங்கள்லாம் நான் தாங்கிக்கிறேன்? என்னோட அம்மா அப்பாக்காக. இங்க இவ்வளவு சொந்தங்கள் இருந்தோம், அங்க அவங்க அனாதை மாதிரி இருக்கிறது என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அதுக்கும் மேல ஒரு விஷயம், ஒரு வேகத்துல அவங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டு ஓடி வந்தாங்க. வந்த உடனே அவங்க லைஃப்ல செட்டில் ஆனோன்ற நினைப்பு, அதுக்கான போராட்டம், அதுக்கப்புறம் என்ன வளர்த்து ஆளாக்கினது, இப்படி பல சிந்தனைகள்ல சொந்த பந்தங்கள்லாம் பத்தி யோசிக்க அவங்களுக்கு நேரமே இல்லை. அதுக்கு மேல தாத்தாவோட தற்கொலை அவங்கள ரொம்பவே பயப்படுத்திருச்சு. ஒரு வழியா அவங்க ரங்கன் தாத்தா கிட்ட தொடர்பு ஏற்படுத்திக்கவே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அவ்வளவு நாள் ஆகியும் இவங்க 2 பேர் இன்னும் மனசு மாறாம விரோதிகளாவே இருக்காங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அதுக்கு மேலேயும் இங்க வந்து அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதனால தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்துட்டாங்க. என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையை யோசிச்சு சொல்றேன். எந்த ஒரு மனுஷனுக்கும் தன்னோட கடைசி நாட்கள்ல அவங்களோட சொந்த பந்தங்களோட இருக்கணும்னு ஆசை கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி தான் எங்க அம்மாவும் அப்பாவும் அவங்களோட கடைசி காலத்துல சொந்த பந்தங்களோட அவங்க சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என்னோட லட்சியம். அதுக்காக தான் இவ்ளோ கஷ்டங்களும். இப்ப புரிஞ்சுதா? எப்படிக்கா இவ்வளவு பெரிய விஷயத்த கஷ்டமே இல்லாம எடுத்துக்கிறீங்க? ஏதோ நீங்க சொல்றது எனக்கு ஓரளவுக்கு புரியுது. ஆனா எப்படியோக்கா, உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா தான் அமையும். அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. ஐயோ அக்கா, நான் வந்த வேலையே மறந்துட்டேன்க்கா. ரங்கண்ணன் தாத்தா உங்களை தங்க வைக்கிறதுக்கு ஒரு இடத்துல பேசியிருக்காரு. அங்க ஏதோ 2-3 போர்ஷன் காலியா இருக்கான். வேலைக்கு போற பொம்பளைங்களாம் தங்கியிருக்காங்களாம். அதுல ஒரு போர்ஷன் காலியா இருக்காங்கக்கா, அதுல நீங்க தங்கிக்கலாம்ல. அப்புறம் யாரும் உங்களை கேள்வி கேட்டு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. வாஸ்தவம் தான். நானும் அந்த விஷயமா தான் இப்ப போய் விசாரிச்சுட்டு வந்தேன். அடுத்த தெருவில் வாடகைக்கு ஒரு வீடு இருக்குன்னாங்க. அங்க இடம் கிடைச்சா நல்லா இருக்குமே தான் போனேன். ஆனா வேகன்சி இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் என்னடா செய்யறதுன்னு யோசிச்சுட்டே வந்தேன். நீ இந்த விஷயத்த சொல்ற. சரி, இடத்த பாப்போமா? போலாம்க்கா. வா.
ம். ம். ஏனுங்க மாமா, பெரிய கோடீஸ்வரன் ஆக போறேன்னு சொல்றீங்களே, அது எப்படி? அதுக்கேண்டா புட்டு காலை பிடிச்சி கேட்குற? என் தோல்ல சாஞ்சு கேளு. மாமா உனக்கு கதையா சொல்றேன். சொல்லுங்க. இருடா புட்டு, அதுக்குள்ள என்ன அவசரம்? நாளைக்கேவா நான் கோடீஸ்வரன் ஆவேன்னு சொன்னேன். அதுக்கு இன்னும் நாள் இருக்கு. இந்த தேன் கூடு இருக்குல்ல, தேன் கூடு, ஆ, அதுல இருந்து தேன் எடுக்கணும்னா நாம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நெருப்பு காட்டினா தேனி எல்லாம் ஓடி போயிடும். அப்புறம் என்ன, அந்த தேனை நாம எடுத்துடலாம்ல. ம். என்ன ஒரு சின்ன வித்தியாசம், அதெல்லாம் ஒட்டு மொத்தமா ஒரே அடியா ஓடி போயிரும். எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த தேனை பொறுமையா தான் எடுக்கணும். ஏன்னா அது ஒவ்வொன்னா தான் போகும். அப்பதான் அதை நான் அடைய முடியும். என்னங்க நீங்க அட வடன்னு எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யாருகிட்ட சொல்ல போறேன்? நான் தேன் அடன்னு சொன்னது எதை தெரியுமா? ம். எனக்கு எப்படி தெரியுமா? சொன்னாதானே தெரியும். அது என் அத்தையோட சொத்து. ஆ? யாரு? உங்க மாமியார் நாகவல்லிய சொல்றீங்களா? அவளேதான். அவங்களுக்கு அவ்வளோ சொத்து இருக்கா என்ன? அந்த வீட்டுல என்ன நாயை விட கேவலமா நடத்திட்டு இருக்கா. நானும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா புட்டு, நானும் ஒரு இலக்கோட தான் இருக்கேன். இப்ப அதுவா முக்கியம்? விஷயத்த சொல்லுங்க. புட்டு, இந்த மாமனை பத்தி முதல்ல நீ புரிஞ்சுக்க. என் பேருக்கு முன்னாடி பிச்சைன்னு இருக்கலாம். ம். இனிமே நான் வாழ்க்கையில கோடீஸ்வரம் பில்கேட்ஸ் ஆக போறேன். என்ன, எனக்கு சுக்கிர திசை ஆரம்பிச்சிருச்சு. இனிமே ஒவ்வொன்னா என்னென்னலாம் நடக்குதுன்னு பாரு. என்ன நடக்கும்? அடி அவசரக்காரி, பொறுமைய கேளு. ம். இப்போ அத்தையோட ஒரு பையனை போட்டு தள்ளிட்டாங்க. அவனும் மேல போய் சேர்ந்துட்டான். ஆ. நம்பர் 1 அவுட். நம்பர் 2 ராஜதுரை. அவனுக்கு அம்பானி ஆகணும்னு ஆசை இருக்கு. ஆனா அறிவு ஆப்பக்கடை நடத்துற அளவுக்கு கூட இல்ல. அவனும் பார்க்காத பிசினஸ் இல்ல, வாங்காத அடியும் இல்ல. இதுல போட்டா இவ்வளவு வரும், அதுல போட்டா அவ்வளவு வரும்னு சொல்லி பணத்தை வாங்கி வாங்கியே அத்தையோட சொத்தை பாதியை கரைச்சிட்டான். விட்டா அத்தையோட மொத்த சொத்தையும் காலி பண்ணிருவான்னு நினைச்சுதான் நான் தான் அப்பப்ப அத்தையை உசுப்பேத்தி காசை கொடுக்காம பண்ணிட்டல. ஆனாலும் அவனுக்கு ஆசை அடங்கல. அவனை பத்தி தப்பு தப்பா அத்தைகிட்ட போட்டு கொடுத்தேன். இப்ப அது பத்திக்கிட்டு எரியுது. ஓ. ஆனா பொதுவா அவங்கிட்ட ஒரே ஒரு திறமை இருக்கு. வாய்கிளிய பேசி எல்லாரையும் கவுத்துருவான். ஓ. அத மனசுல வச்சுதான் நான் சொன்னேன். சொந்த காசை வச்சு பிசினஸ் பண்றது அந்த காலம், அடுத்தவன் காசை புடுங்கி பிசினஸ் பண்றது இந்த காலம் அப்படின்னு ஒரு புள்ளி வச்சேன். அவன் என்னடானா கடகடன்னு ஒரு பெரிய கோலமே போட்டுட்டான். அவனும் பரபரன்னு பேசி கோடி கோடியா கொண்டுட்டு போய் கடல்ல கொட்டிட்டான். ஓ.
இந்தாங்க மாமா. ம். என்ன புட்டு ஆ? கண்ணை காமிச்சாலே புரிஞ்சுக்கிட்டு செய்வ, தொண்டை கணச்சும் கண்டுக்காம இருக்க. கதை கேட்கறதுல அவ்வளவு சுவாரஸ்யம் இல்ல. ம். சரி சரி போ, மாமா உன்னை மன்னிச்சிட்டேன் விடு. ஏன் மாமா, அந்த ராஜதுரை ஏதோ வான்கோழி வியாபாரத்துல தானே போட்டான்னு சொன்னீங்க, இப்ப ஏதோ கடல்ல போட்டான்னு சொல்றீங்க. அவன் எதுல போட்டா என்ன, திரும்ப எடுக்க போறது இல்ல. அவன் கம்பி என்றது உறுதி. அதுக்கப்புறம் அவனு உசுக்கு. அதான் முதல்லயே சொன்ன 2 அவுட்டுன்னு. அடுத்து துரப்பாண்டி. அவன் ஒரு 10 கேனையும் சைக்கிளையும் வச்சுக்கிட்டு ஒரு குடோனையும் வச்சுக்கிட்டு அந்த கணக்கு வழக்குகளை மெயின்டைன் பண்ண ஒரு ஆபீஸ்னு வேற வச்சுக்கிட்டு நானும் பிசினஸ் பண்றேன்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் இப்ப இந்த வேலைக்காரி சக்தி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். அவ பெரிய ஜாலக்காரி. இவனை எல்லாம் சட்டையே பண்ண மாட்டான். இப்பவே அவன் கண்ணாடியை போட்டுக்கிட்டு 40+ மாதிரி இருக்கான். இனி அவனுக்கு வேலைக்காரி சக்தி கிடைக்க மாட்டானதும் தண்ணிய போட்டுக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு திரிய போறான். இவனும் அவ்வளவுதான். நம்பர் 3 அவுட். அப்புறம் இந்த கல்யாணமே பண்ணிக்காம வெள்ளப்புடவை கூட கட்டிக்காம விதவேன்னு சொல்லிட்டு திரிறாளே உத்ரா, அவ ஒரு பெரிய விஷயமே இல்ல. சீக்கிரத்திலேயே அவ கதையும் ஓவர். என்ன மாமா பண்ண போறீங்க? கூட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு செய்யறதை விட செஞ்சுட்டு சொல்றதுல தான் சுவாரஸ்யம். அதனால அதுவும் உசுக்கு. அதுக்கப்புறம் சின்ன பொண்ணுன்னு ஒருத்தி அந்த வீட்டுல இருக்கா. அவெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவ இப்ப வாயும் வயிறுமா இருக்கா. அவளை பத்தி இல்லாதையும் உள்ளாதையும் அத்தை கிட்ட சொல்லி வெளியில தள்ளி விட்டுறலாம். அதுவும் இல்லாம அத்தை அவ புருஷனுக்கு செலவு செய்யறதையே அத்தை பெரிய தண்டம்னு நினைச்சிட்டு இருக்கு. அப்புறம் இவளுக்கு செய்யறதையும் தண்ட செலவுன்னு அத்தை கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கிய, அதையவே அத்தை பெருசா எடுத்துக்கிட்டு அவளையும் வீட்டை விட்டு ஓட்டி விட்டுரும். அதுக்கப்புறம் அவளும் அவுட். அதுக்கப்புறம் அந்த நாகவல்லி அத்தை கிளவி. அந்த அம்மாவையும் கொல்ல போறீங்களா? நான் எதுக்கு அவளை சாக அடிக்கிறேன்? அவளே கூடி சீக்கிரம் போய் சேர்ந்துருவா. சோ அவளும் க்ளோஸ். நம்பர் 5 அவுட். அடுத்தது யாரு? என் மாமன், குண்டு மாமன். அவனை எங்க தெருவில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டாலே அவனை யாருன்னு தெரியாது. அவன் அரசியல்வாதின்னு பெரிய பில்டப் பண்ணிட்டு தெரியுறான். எங்க அத்தை மேல போயிட்டாங்கன்னா அந்த வேதனையிலேயே இவன் நெஞ்சுவலி வந்து சாகடிக்கப்படுவான். எப்படின்னு பாக்குறியா? ஊருக்கு தான் நெஞ்சு வலியில செத்து போயிட்டான். ஆனா நமக்கு புரியுது புரியுது. அந்த கிழவனும் உசுக்கு. நம்பர் 6 அவுட். அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி ஜெயிலு. அவளும் ஒரு பெரிய விஷயமே இல்லை. காட்டுற பத்திரத்துல இந்த இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுன்னா அவளும் சலிக்காம போட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் நீயும் நானும் 24 மணி நேரமும் இப்படியே குடியும் கூத்துமா சந்தோஷமா இருக்கலாம். இந்த உல்லாச உலகம் எனக்கே சொந்தம் இல்லடா புட்டு, நமக்கே சொந்தம். தையரா. இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. அப்படியே என் கழுத்துல ஒரு தாலி கட்டிடுங்களேன். தாலி கட்டாட்டி கூட நீ என் பொண்டாட்டி தாண்டி. இல்ல, தாலி கட்டினாதான் பொண்டாட்டி, இல்லனா வேற அர்த்தங்க. நான் பொண்டாட்டியா இருக்கதான் ஆசைப்படுறேன். அவ்வளவுதானே. தாலி கட்டிட்டா போச்சு.